நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு. சரி இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லிட்டேன். ஒரே காரணம் தான், இங்கே வந்து எனக்கு ஒரே டைப்பாக வேலை போகுது. ஒரே இடத்துக்கு தான் போகிறேன். டெய்லி காஃபி வாங்கி கொடுக்குறது, நாஷ்டா வாங்கி கொடுக்குறது, ஆஃபீஸுக்கு போகிறது, இந்த மாதிரி சேம் டியூட்டி தான். அப்போ இதில் எனக்கு பெருசாட்டு சொல்லணும்படியாட்டு எதுவும் இல்லை. புது புது இடங்களுக்கு போனால் அதை பற்றி காமிக்கலாம், அதை சொல்லலாம், அது எதுவுமே இல்லாதனால அப்படியே போடலை. சரி இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னாச்சு, இப்போ ஊருக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன வாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். போயிட்டு நான் கதையை மீதி சொல்கிறேன். கடைக்குள்ளே வந்தாச்சு. அதாவது எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு பொருள் தான் வாங்கணும், தண்ணி மட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா அரபிக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க. மேக்ஸிமம் அவங்க தான் அதிகம். நம்ம ஆட்கள் யாராவது 1-2 தான் இங்கே பார்க்க முடியும். நான் வந்து இந்த கடைக்கு தான் எப்போதும் பொருள் வாங்க வருவேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடுகளில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷம் நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டேன். அப்போ ஆல்ரெடி 1 வருஷம் போயிடுச்சு. அப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது முதலாளிகிட்ட நான் சொன்னேன், நான் வந்து 1 வருஷம் உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு நான் வெக்கேஷன் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன செஞ்சார், உடனே இம்மீடியட்டாக சொன்னார், அப்போ நான் ஒரு டிக்கெட் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் வெக்கேஷன் போகிறதுக்கு இவர் அனுமதிச்சார, பெரிய விஷயம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போது அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. நான் வேலைக்கு சேரும்போது உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டேன், 1 வருஷத்தில் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அதுக்கு சம்மதிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் தரேன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால் நான் வந்து இந்த ஸ்கூல் லீவில் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். அவர் பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் பண்ணலை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆகிட்டு, ரிப்ளையே இல்லை. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், மறுபடியும் ஒரு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் வந்துச்சு. அதாவது இந்த காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்கு வேலை வந்துச்சு. அப்போ தான் அவர் பேசுகிறார். அவரை அடிக்கடி பார்க்குறதும் கிடையாது, அவர்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. அவர் டியூட்டியை பார்த்துட்டு போயிடுவார். இப்போ அவர் டிக்கெட் போட்டு தந்தால் நான் ஊருக்கு போவேன், அப்படி இல்லைன்னா என்னுடைய சொந்த காசில் டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இதுதான் கடை. இது கடை பேரே பார்த்தீங்கன்னா அரபியில் இருக்குது. நான் சொன்ன பாருங்கள், அரபிக்காரங்க தான் அதிகமாக வருவாங்கன்னு. துமாமா ரோட்டில் இருக்குது. இது இங்கிலீஷில் வந்து ஸ்மார்ட் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஷாப்னு போட்டால் அந்த கடை வந்துடும். வாங்க இப்போ போகலாம். இந்த வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்தோம்னா, இது ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து அடிக்கடி வர வேண்டி இருக்கும். ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். வாங்கியாச்சு ஷாம்பு டப்பா. இப்போ 2 டியூட்டி முடிஞ்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மசி 2 முடிஞ்சுதா. இப்போ அடுத்தது இதை கொண்டு போய் வீட்டில் ஒப்படைக்கணும். ஒப்படைச்சதுக்கப்புறம் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம், என்ன நடக்குங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். பாருங்க, கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் வந்தேன், கடையை மூடிட்டு போயிட்டான். கடையில் ஆள் இல்லை, எல்லாம் மூடி கிடக்கு. இவ்வளோ தூரம் நம்பி வந்ததுக்கு ஒரு புண்ணியம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி இப்போ வந்து ஃபோன் போட்டு சொன்னேன், சரி நான் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் எப்போதும் நீ போகல, அங்கே போய் நாஷ்டா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ நம்ம போவோம். சாப்பாடு கடைக்கு வந்தாச்சு. அதாவது நான் எத்தனை மணி, 7:30 மணிக்கு எடுத்தேன், மணி இப்போ 8:30. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 1 மணி நேரத்தில் வந்து எங்கள் ஊரில் இருந்து நான் கோயில்பட்டி வரைக்கும் போயிருப்பேன். அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஒரு காலை நாஷ்டா வாங்குறதுக்கு. என்ன செய்ய, இங்கெல்லாம் அப்படி தான், தூரம்லாம் வந்து கணக்கே கிடையாது. எவ்வளோ தூரம்னாலும் வர வேண்டியிருக்கும். இதுக்குள்ளே ஓடி போயிடுவோமா? இது நல்லா இருக்குது செட்டு. கார் பார்க்கிங்கை போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பெட்ரோலை பற்றியும் பிரச்சனை இல்லை, காரை பற்றியும் பிரச்சனை இல்லை, டயத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை. என்ன நினைக்கிறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்றணும். ஆர்டரை கொடுத்தாச்சு. எவ்வளோ பாருங்கள், 18 ரியால். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும். இது ஒரு வைஃபை காலிங், இது பேர் வயர்லெஸ் காலிங் சிஸ்டம். இப்போ வந்து அங்கே பார்சல் ரெடி ஆகிட்டுனா இதில் வந்து லைட் எரியும், சுற்றி லைட் எரியும். அதுக்கப்புறம் பீட் சவுண்டு கேட்கும். இப்போ வரும் பாருங்க, வந்துடுச்சா? இப்போ நம்ம பார்சல் ரெடி ஆகிட்டு, இப்போ இதை கொடுத்துட்டு வாங்கிக்கிட வேண்டியதான்.
भैया ஓகே பார்சல் வாங்கியாச்சு அவ்வளோதான். ஆமாம் இது வெயிட்டே இருக்காது, காற்றா தான் இருக்கும். இது எப்படி வயிற்றுக்கு ஆனதுங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஆனால் வந்து இதில் ஏதாவது சிக்கன் இருக்கும், அதுக்கப்புறம் மீன், இந்த மாதிரி அதாவது வயிற்றுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் உள்ள சாப்பாடாக தான் இருக்கும். கம்மியாக சாப்பிட்டாலும் அந்த அன்னைக்கு தேவைக்கான சத்து கிடைக்கும். மற்றபடி இதெல்லாம் நமக்கு வந்து காணவே காணாது உண்மையிலே. இதே மாதிரி ஒரு 5 தந்தால் கூட அசால்ட்டாக திங்கலாம். அவ்வளோ சின்னதாக, வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வா, உனக்கு வயிற்றுக்கு எது சாப்பிடணும்னா சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது இப்போ அரை மணி நேரம் வீட்டில் எனக்கு சாப்பாடு இருக்குது, இருந்தாலும் இப்போ வீடு வரைக்கும் போயிட்டு ரெண்டாவது சாப்பிட்டு வரேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இந்த முன்சியாங்கிற பகுதியில் இருக்குது இந்த வெல்கம் ஹோட்டல். இப்போ திறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்போ அங்கே தான் போய் இப்போ காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறேன். வாங்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். கடையில் கூட்டத்தை பார்த்தீங்களா, கடுமையான கூட்டம். இட்லி தான் சாப்பிட்லான்னு வந்தேன். இட்லி இது வந்து ஒத்தி எடுக்கிறதுக்கான். இட்லி இல்லை ரேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் பூரி ஆர்டர் பண்ணியாச்சு. பூரி நல்லா பெருசாக சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இட்லி சாப்பிட்டா இப்போ இந்த கார் ஓட்டும்போது இந்த பூரி புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அது ஜீரணமே ஆக மாட்டுக்கு, உள்ளே கடந்துக்கிட்டு கொமஞ்சிக்கிட்டு கிடக்கு. ஏன்னா வயிறு வந்து ரொம்ப மடங்கி போய் கிடக்கா, அதனால் செட் ஆக மாட்டுக்கு. நான் நிறைய தடவை சாப்பிட்டு அனுபவப்பட்டேன். அதனால் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே இட்லி இல்லை. இட்லி இல்லைன்னா ரெடி ஆக லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பூரியை சொல்லியாச்சு. 3 பூரி கொடுத்தாங்க. பூரி வந்து தாராளமாக போதும். இது வந்து மத்தியானம் வரைக்கும் வயிறே பசிக்காது, அது பாட்டுக்கு ஓடும். இப்போ இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள், வெல்கம். இதே மாதிரி நிறைய வெல்கம் இருக்குது. எக்ஸிட் 6ல் ஒரு வெல்கம் இருக்குது. அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், அப்புறம் அசிசியாவில் ஒரு 3-4 ஹோட்டல் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே முதலாளி கைக்கு கீழே தான் வருது. அதனால் எல்லா கடையிலையுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த கடையெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. அது 20 வருஷமாக ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிட்டி, தரம் அதெல்லாம் தான். இல்லைன்னு சொன்னால் பாதியிலே மூடிட்டு போயிடுவாங்க. இங்கேயுமே பாருங்கள், கூட்டம் சரியான கூட்டம். எல்லாம் இந்திக்காரன், பாகிஸ்தானி, பங்களாதேஷ் எல்லாம் வராங்க. அவ்வளோ வரும். அதிகமாக விரும்பி சாப்பிட்றது பூரி புரோட்டா. ஆனால் இப்போ இட்லி தோசையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டைலுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் போகலான்னு வந்தேன். இந்த பள்ளியில் வந்து இந்த ஒத்த பாத்ரூம் மட்டும் எப்போதும் திறந்துருக்கும். அப்புறம் இந்த சைடில் எல்லாம் நல்லியெல்லாம் ஓப்பன் தான். அதனால் இங்கே வந்து நிறைய மக்கள் இங்கே தான் வருவாங்க. இப்போ இந்த மரத்தை பாருங்கள், கட்டுன்னு தான் இருக்குது. பேரிச்சம்பழம் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு பாருங்கள். அதுலேயும் வந்து இந்த பேரிச்சம்பழம் பழுத்த உடனே கீழே உள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த வந்து கொசு உள்ள மாதிரி இப்படி கட்டிடுவாங்க. கட்டினோம்னா அந்த வந்து பழுத்த பழம்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே விழுந்துடும். அதே மாதிரி எந்த குருவி அது இதுன்னு வந்து உட்காந்து கீழே பொழுன்னு விழுந்துடும். அது இப்போ உழாது, அதுக்குள்ளே தங்கிடும். குருவி வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, மேலே உட்காந்தாலும் எதுவும் ஆகாது. இப்போ பேரிச்சம்பழம் பழுக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அது லைட்டாக மஞ்சள் கலர் வந்திருக்கு. இனி வந்து பேரிச்சம்பழம் ஜில்லுன்னு வந்துடும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கையில் எட்டி பறைக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பழுத்து இருந்துச்சுன்னா நானே ஒரு 10 கானு பறைச்சிட்டு வந்திருப்பேன். பழுக்கலையே. இப்போ அது சாப்பிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம டியூட்டிக்கு போவோம். அடுத்து என்ன டியூட்டி வருது, எங்கே போகணும் தெரியலை, எல்லாம் மர்மமாக இருக்குது. அப்புறம் மத்தியான சாப்பாடு இன்றைக்கி எங்கே சாப்பிட போகிறோம் அதுவும் தெரியலை. சமயத்தில் நமக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கும், நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு 4 ரியால் 5 ரியால் வேஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் அனுசரித்து தான் ஓட்டணும். சரி, மத்தியான சாப்பாடாவது கிடைக்குதா பார்ப்போம். அரை மணி நேரத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கேன். இப்போ அவங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் லொக்கேஷன் அனுப்பி விட்ருவாங்க. சில நேரம் எப்போமாவது மூடு போன போக்கில் வந்து பார்க் அவென்யூ போ அப்படிம்பாங்க. ரெண்டும் நடக்கும். அப்போ இப்போ இங்கே வந்தேன். வெளியில் பார்த்தா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது.
சரி நம்ம அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கை போடுவோம், அதுக்கப்புறம் ஃபோன் போட்டோம், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே பார்க்கிங் போடுறதுக்காக வேண்டி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்க்கிங்கு அதாவது கூப்பிட்ட உடனே வெளியே போகிற மாதிரி பார்க்கிங்கை போடணும். நம்ம இந்த மாதிரி உள்பக்கம் போட்டோம்னா வண்டியை ரெண்டாவது எடுத்துகிட்டு அந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அவங்க வந்து வெயிலில் காற்று கிடப்பாங்க, அதனால் இடம் தேடி இது போட்டாச்சு. இப்போ மணி எத்தனை? 11:15 ஆச்சு. அதாவது இப்போ அங்கேருந்து அது பார்க் அவென்யூவில் இருந்து இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது, அங்கே வந்துட்டேன். இது ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் இந்த மணரா இதில் கொஞ்சம் போல நிழல் இருக்குது. அந்த நிழலில் தான் இப்போ காரை நிப்பாட்டியிருக்கேன். வேறு எங்கே பார்த்தாலும் வெயிலாக தான் இருக்குது. வெயில் இப்போ வேறு மத்தியான நேரம், நிழல் கிடைக்காது, கொஞ்சம் போல இருக்குது. அதில் தான் நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மறுபடியும் காரு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இடத்த காலி பண்ண வேண்டி தான். இந்த ஹாலித் பின் வாலித் ரோடு இருக்குது பாருங்கள், அந்த முன்னாடி அதில் தான் வந்து ஒரு கார்னரில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. அங்கே இறக்கி விட்டுட்டு வந்தேன். அங்கே பூரா ஒரு மரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே வந்து அதெல்லாம் போட்டுட்டு இப்போ ஃபோன் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன டியூட்டிங்கிறத பார்ப்போம். இந்த பொருளை கொண்டு இந்த லொக்கேஷனில் கொடுக்கணுமா? எவ்வளோ நேரம் இருக்குது? 17 நிமிஷம், 16 கிலோமீட்டர் இருக்குது. மணி எத்தனை? இப்போ 12 ஆகிட்டு. அநேகமாக கொடுத்துட்டு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12:45. அங்கே ஒரு பொருள் இருக்கான், அதை வாங்கிட்டு வரணுமா. மொத்தம் 1 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வேலை ரொம்ப பிஞ்சிக்கிட்டு தான் போகுது. இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது பேர் வந்து டூ ஐ டூ. அப்படின்னா என்னது? டூ ஐ டூ. இதாக இருக்குல்ல, இந்த ஆள் தான் அவன். வேற பாருங்க, டூ ஐ டூ. இந்த பச்சை கலரில் தூதுவளை கஷாயம் மாதிரி இருக்கா, இதையும் அப்புறம் அந்த வெள்ளை பேக்கு இதையும் தந்தாங்க ஹோட்டலில். இதை கொண்டு போய் இப்போ கொடுக்கணும். ஆனால் இது டபுள் கலராக இருக்குது பாருங்கள், மேலே பச்சை கீழே ஒயிட்டு, வித்தியாசமாக இருக்குது. சரி, சிந்தாமங்கன்னு உட்காருப்பா. வச்சாச்சு. வடிஞ்சாலும் வடிஞ்சிடும். ஃபுல்லாக கொடுத்துருக்கான், கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்ல. ஐயோ, இதை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. சரிங்க, நான் வச்சிடும். ஓகே, இப்போ பாதுகாப்பாக இருக்கும். இந்த இதில் வந்து சின்ன பிள்ளை ஷூ இருக்குது, அதை கொண்டு போய் இப்போ நான் இந்த கீழே பார்க்கிங்கில் போட்டிருந்தோம்ல, இதுதான் பார்க் அவென்யூ. அதில் கொண்டு இந்த சாரான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, ஃபேமஸ் கடை, கொய்த்துலேயும் இருக்கும். அந்த கடையில் இதை கொடுத்துட்டு ரூபாயை வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. அதான் வெயிலில் பொடி நடையாக போயிட்டுருக்கேன். வேலை முடியலை, மணி இப்போ 1:30 ஆகிட்டு. அவ்வளோதான், சாப்பாடு சுவாலி முடிஞ்சுது. எங்கே போய் சாப்பிட? கதவு திறக்குமா? திறந்துச்சு. எங்கே இருக்குன்னு இப்போ கடையை கண்டுபிடிக்கணும். நேராக போய் இடத்த பக்கம் திரும்பிட்டான் செக்யூரிட்டி. அங்கே போய் கொடுப்பான். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ குழுன்னு இருக்குது. மேலே நல்ல வெளிச்சம். டியூப் லைட்லாம் போட வேண்டாம். டியூப் லைட்லாம் நம்ம ஒரு சைடு தான் டியூப் லைட், இங்கெல்லாம் டியூப் லைட்லாம் பார்க்கவே முடியாது. ரிட்டர்ன் கொடுத்து பைசா வாங்கியாச்சு, 115 ரியாலு. அதாவது நான் 1 வருஷமாக வேலை பார்க்கேன், இது வரைக்கும் ஆச்சு ஒரு நாள் கூட நான் ரிட்டன் பொருளை நான் கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை. வீட்டில் போய் அந்த குழந்தைக்கு போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்குது, டைட்டாக இருக்கா இல்லை சேரலையா இல்லை லூஸாக இருக்கான்னு தெரியல. அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். போயிட்டு நான் சாப்பிட போகிறேன், வயிறு பசிக்குன்னு சொல்லணும். சொன்னால் தான் கதையாகும், இல்லைன்னா நம்ம பாடிச்சிக்கல் தான். எல்லாம் உள்ளே வந்தால் நல்லா மனமாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி சாம்பிராணி போக போட்டு வச்சுருப்பாங்க. மணி 2 ஆச்சு. அந்த பொருளை இல்லை அந்த பணத்தை கொண்டு கொடுத்தேன். சரி, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பின்னாடி ஒரு ட்ரெஸ்ஸு தொங்குது இல்லை, இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கணுமா. அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்க, இங்கேருந்து 20 கிலோமீட்ரு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் அடுத்தது என்ன டியூட்டி வருது தெரியல, இல்லை அங்கே வெயிட் பண்ணணுமா அதுவும் தெரியாது. எப்போ போய் சாப்பிட? நான் எனக்கு வயிறு பசிக்கு
நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிவிட்டேன். உடனே தம்ஸ் அப் போட்டாச்சு. இல்லை இதை கொடுத்துட்டு வந்துட்டு கடையை அடைச்சிருவான் அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்கோன்ட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பாருங்கள், இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம காசு, இப்போ மத்தியானம் சாப்பாடு நம்ம காசு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு. இந்த மாதிரி சமயத்தில் மாட்டிக்கிடுவோம். எந்த ஹோட்டலில் சாப்பிட, காலையில் சாப்பிட்ட ஹோட்டல்லே போயிடுவோமா? இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. இங்கே ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, அங்கே போய் சாப்பிடுவோம். அங்கே கொஞ்சம் ஏசியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வந்தாச்சு. காலையில் வந்து அதே ஹோட்டல் தான், வெல்கம் ஹோட்டல். இப்போ அங்கே தான் சாப்பிடணும். வேறு எங்கே இப்போ அலையா? இங்கே போனால் உள்ள ஏசியெல்லாம் போட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதாவது வெளிநாட்டை பொறுத்த அளவில் அழுத புள்ள தான் பால் குடிக்கும். அதனால் வந்து எனக்கு வயிறு பசிக்குது, கிறக்கம் வருது, என்னால் கார் ஓட்ட முடியல, கண்ணெல்லாம் இருட்டுது, என்னத்தையாவது சொல்லி நம்ம காரியத்தை நம்ம சாதிக்க வேண்டியதுதான். நீங்கள் விடிய விடிய வேலை பார்த்தாலும் சரி, நீ சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம பொதுவாக நம்ம டியூட்டியை நம்ம பார்த்துக்கணும். டைம் ஆகி போச்சா, எனக்கு வயிறு பசிக்குது, எதுவும் காசு தர்றாங்களா பார்க்கணும், இல்லைன்னா நம்ம காசை போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சாப்பாடு வந்தாச்சு. அப்பளம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. சோறு, இது ஒரு கூட்டு, இது ஒரு கூட்டு, ஊறுகாய். இது மெயின் மேட்ரு வரல. சாம்பார், மீன் குழம்பு, வத்த குழம்பு, கறி குழம்பு, காடைக்குழம்பு, கௌதாரி குழம்பு, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். முக்கியமான ஐட்டம் இதில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ரசம் இருக்குது, மீன் குழம்பு, சாம்பார், இது என்னது, இது ஒரு புளிக்குழம்புன்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது. அடித்து இன்னைக்கு தூள் கிளப்பிட வேண்டியதான். நான் லாண்ட்ரி கடைக்கு வந்தேன். இங்கே எவ்வளோ மிஷின் இருக்குது பாருங்க, வாஷிங் மிஷின். சரியான ஸ்பெஷல் கடை. அதனால தான் அங்கே ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். என்னாச்சுன்னா, நாளைக்கு நைட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல லாண்ட்ரி கடைக்காரரு. இல்லை எனக்கு நேரத்தோடி வேணும், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாங்க. முடியாதுன்ட்டான். அவங்களும் திரும்ப கொண்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. இதுக்குத்தானா அந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னத்தை சொல்கிறீங்க? நம்ம கதை பூரா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இதை ரிட்டன் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க. கந்தல் ஆகிட்டேன் இன்றைக்கி. அவ்வளோ வேலை, குறுக்கெல்லாம் வலிக்குது, ரெஸ்ட்டே இல்லை சார். எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு இப்போ எங்கே போனோம்? இப்போ நான் இதுக்கு இடையில அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். அங்கே ஒரு ஸ்வீட் கடை இருக்குல்ல, அது உள்ள தான் போகணும். அங்கே போயிட்டு ஃபோனை போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டரு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி கொண்டு கொடுக்கணும். வாயெல்லாம் உலருது. வாங்க. ஸ்வீட் கடைன்னு நினச்சேன், என்னன்னா சாப்பாடு கடை. பில்லை போட்டுட்டு உட்காந்துச்சு. இதுதான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ரெடியானோன்னு தரணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ராத்திரி 8:30 மணி ஆகுது. காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, கேப்பர்ச்சினோ. அது வாங்கிட்டு போகிறேன். இப்போ நம்ம காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட்லையா. அப்புறம் வீட்டில் இருந்த எல்லாம் அது வெயில் நேரத்தில் அது வம்பா போச்சு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் தூர ஒதுக்கி போட்டாச்சு. இப்போ புதுசாக இப்போ செய்யணும்னா உடம்பு வேறு ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. புதுசாக செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அப்புறம் டைம் ஆயிரும். அதனால் கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அதனால் நைட்டு தூங்கிட்டு அப்புறம் ஒப்பேச்சிட வேண்டி தான், வேறு வழி கிடையாது. சில நேரம் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.